ஆலினால் அழகுராஜா குழம்பு வைக்கலாமா? அது என்ன ஆலினால் அழகுராஜா? அட ஆமாங்க, இந்த ஒரு குழம்பு போதும். இட்லி, தோசை, சப்பாத்தி, வெள்ளை சாதம், களி கூட வச்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முட்டை வேக வைக்க 10 நிமிஷம், குழம்பு வைக்க 10 நிமிஷம், கரெக்டாக 20 நிமிஷத்தில் குழம்பு செஞ்சிடலாம். டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு மேலே ஒரு கடாயை வச்சுக்கலாம். கடாயில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு, ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு கொத்து கறிவேப்பிலை, ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதங்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு 2 தக்காளி, ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் நைஸாக அரைச்சி பேஸ்ட்டு சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி, உப்பு போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதித்ததும் நம்ம வேக வச்சு தோல் உரித்த முட்டையை அதில் சேர்த்து நல்லா 2 நிமிஷம் கொதிக்க விட்டு கடைசியாக கொத்தமல்லி தலையை தூவி இறக்குனா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்றேன். எல்லாத்துக்கும் சாப்பிட்லாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக்